இயேசுவின் போதனையை முழுமையாக புரிந்து கொண்டு இயேசுவினுடைய உயிர்ப்பு, விண்ணேற்பு, தூய ஆவியானவர் வருகைக்கு பிறகு திருத்தூதர்களும் சீடர்களும் துணிவுடன் நற்செய்தியை அறிவித்ததை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். கடவுளை நம்பி தூய ஆவியானவரின் அருளையும் வழிநடத்தலும் நம்பி இயேசுவின் போதனைகளை எல்லா இடத்திலும் பரப்பினார்கள், புதுமைகள் செய்தார்கள். திருப்பாடல் ஆசிரியர் இன்றைக்கு பதிலுரை பாடல்களே, ஆண்டவரே உம்மிடம் நாம் அடைக்கலம் புகுந்தோம், தஞ்சம் புகுந்தோம் என்று ஜெபித்தோம். கடவுளிடம் தஞ்சம் புகுவது என்பது கடவுளிடம் சரணடைவது. அப்படிப்பட்ட சரணாகதி கடவுள் நம்மை முழுமையாக வழிநடத்த நம்மையே அர்ப்பணிப்பதாகும். தூய ஆவியானவருடைய வழிநடத்தலையும் குரலையும் கேட்டு செய்தால் நம்மிலே பாவம் இராது, உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கும். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை யோசித்து பார்த்துக்கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.